கர்நாடகா சொல்றது எங்க கிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இருந்தா தான் கொடுப்போம்னு. ஆனால் மழை அதிகமா வந்துடுதுன்னு வச்சுங்க, அங்க தண்ணி தேக்கி வைக்க முடியாது, டேம் உடைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, திறந்து விட்டு நாங்க இவ்வளவு தண்ணி திறந்து விட்டு, நீ திறந்து விடல பிரச்சனை அதை சேர்த்து வச்சால் டேம் உடைஞ்சு போயிடும், அதனால திறந்து விடுறீங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரிவர்ஸ் எல்லாமே நேஷனல் அசெட், எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் சொந்தம் கிடையாது, எந்த ஒரு ஸ்டேட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. ராகுல் காந்தி இதில் தலையிட மாட்டார். அப்படியே நீங்க தாங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனே ஓடி போய் கூட்டணியில் சேர்ந்தீங்க. நாங்க இவருக்கு சப்போர்ட் பண்றோம். 2 மினிஸ்டர் போய் உங்களுக்கு கிடைச்சது 5 எம்எல்ஏ அல்ல 2 மந்திரி பதவி வாங்கிட்டீங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லை, குறுவை சாகுபடி தண்ணி இல்லைனால் விஜய்க்கு அது ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். 740 டிஎம்சி சொல்லிட்டீங்க. கர்நாடகால இருக்கு, எப்ப இருக்கு, எல்லா சமயத்திலும் உண்டா. இப்ப தமிழ்நாட்டில் குறுவை இது, இந்த குறுவை இதுல தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தண்ணி வேண்டும், அவங்க தண்ணி இல்லைங்கிறோம். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, வாட்டர் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நேற்றிலிருந்து 15 நாள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு 3500 கன அடி தண்ணீர் திறந்த விடணுங்கிறோம். அவங்க திறக்கல. கர்நாடகா சொல்ற தண்ணி இல்லைங்க எங்கிட்ட. சோ அப்போ தண்ணி உங்ககிட்ட இருக்கா இல்லையா யார் பார்க்கணும்? சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்க மேல அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, காவேரி மேகதாது, இந்த 2 விஷயமுமே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவருடைய ப்ரெஸ் மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு. குறிப்பாக நம்ம காதுக்கு வரக்கூடிய விஷயங்கள் 3 விஷயம். 80 டிஎம்சி தண்ணீரிலையும் கர்நாடகா தண்ணீர் திறந்து விடுவதற்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், வர ஆகஸ்ட் 13 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைப்பு பந்த் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா நீங்கள் கர்நாடகா வராதிங்க, இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சருக்கு DK சிவகுமார் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு சீசனுக்கும், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் தீபாவளி பொங்கல் வரா மாதிரி காவேரி பிரச்சனையும் வரும். அது ரொம்ப இயல்பாயிருச்சு. ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம், நம்ம அதை காமெடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு வருஷங்கள் அதை மாற்றிக்கிட்டே இந்த இடத்துல நிறுத்திருக்கு. எப்படி பார்க்கறது? இப்போ கர்நாடகா என்ன சொல்ல வராங்க? இப்போ சம்பா குறுவை சாகுபடியும் இப்போ தயாராகிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கலன்னா இருக்கிற பயிரும் கருகிரும். என்ன நடக்க போகுது? ஆரம்பத்திலிருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். தமிழ்நாடு, கர்நாடகா காவிரி வாட்டர் பிரச்சனை. எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் இப்போ விஜய் பண்ணுற மாதிரி எம்ஜிஆர் நேரடியாக போய் அப்போ சீஃப் மினிஸ்டராக கர்நாடகாவில் இருந்த குண்டு ராவ் அவரை பார்த்து பேசி, சரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னார். அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கொடுத்தாங்க. தென் 1981க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, ஆந்திராவில் NT ராமராவ் அவங்கக்கிட்ட பேசி கோதாவரி வாட்டர் அதையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எல்லா நடிகர்களோட பேரா சொல்றீங்க, NTR, MGR, இப்போ விஜய். அதுக்கப்புறம் வீராணம் ஏரி இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே, அந்த வீராணம் ஏரியிலேருந்து தண்ணியை கொண்டு வருது. 6 மாதத்தில் ஜெயலலிதா CM கொண்டு வந்தாங்க. ஆனால் எப்போவுமே இந்த ப்ராப்ளம் என்னன்னால் காவிரி வாட்டர் டிஸ்பியூட்டு தான். கர்நாடகா சொல்கிறது எங்ககிட்ட தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் தான் கொடுப்போன்னு. ஆனால் மழை அதிகமாக வந்துடுதுன்னு வச்சுங்க, அங்கே தண்ணி தேக்கி வைக்க முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே டேம் உடைஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, திறந்து விட்டு நாங்கள் இவ்வளோ தண்ணி திறந்து விட்டு, நீ திறந்து விடலை பிரச்சனை அதை சேர்த்து வச்சால் டேம் உடைஞ்சு போயிடும், அதனால் திறந்து விட்றீங்க. கர்நாடகா மனது தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடவில்லை. இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரிவர்ஸ் எல்லாமே நேஷனல் அசெட், எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் சொந்தம் கிடையாது,
எந்த ஒரு ஸ்டேட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது ஆறுகளை. ஸோ அப்படி பார்க்குறச்ச கர்நாடகாவுக்கு காவிரி கர்நாடகாவிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கர்நாடக அரசாங்கம் சொந்தம் கொண்ட முடியாது. அணையை கட்டுறீங்க, அணையை தேக்கி வச்சு உங்களுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுறீங்க, இருந்தாலும் அதையும் தாண்டி அதுக்கு கீழே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், கேரளாவுக்கு கொடுக்கணும், பாண்டிச்சேரிக்கு கொடுக்கணும், எல்லாமே கர்நாடகா கீழே இருக்க இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்தது. அப்புறம் 2007 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காவிரி நதிநீர் அந்த காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல்னு கொண்டு வந்தாங்க. கூட்டு குடிநீர் திட்டம். ஆமாம், கூட்டு குடிநீர் இல்லை, காவிரி நதியில் அந்த தொடர்ந்து பிரச்சனை வருது இல்லையா, இந்த பிரச்சனையை ஒரு ட்ரிபியூனலுக்கு கொடுத்து அவங்க இதை நடவடிக்கை எடுக்கணும். கர்நாடகா அப்போ தண்ணி இல்லைங்கிறாங்க, தமிழ்நாடு தண்ணி வேணுங்கிறாங்க, என்ன பண்ணுறது? அப்போது தட் இஸ் கால் காவேரி வாட்டர் டிஸ்பியூட், அவங்களுக்குள்ளே இருக்கிற தகராறு. ஓகே, அதை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒரு இது அறிவித்தாங்க. அதனுடைய ட்ரிபியூனல் பிரகாரம் அவங்க சொல்கிறது என்ன, 2007 அவங்க சொல்கிறாங்க மொத்தமாக காவிரி தண்ணி 740 டிஎம்சி யூஸ் பண்ண முடியும். 740 டிஎம்சி, டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம். அப்போ 1000 மில்லியன், தட் மீன் 1 பில்லியன், 100 கோடி கியூபிக் ஃபீட் தண்ணி இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி 2007 அந்த ட்ரிபியூனல் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கு அதிகம், கர்நாடகாவுக்கு 270, கேரளாவுக்கு 30 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 10 டிஎம்சி அப்படின்னு இது பண்ணாங்க. அது கொடுத்துட்டாங்க. அது பிரகாரம் ஓடிட்டு இருந்து மறுபடியும் பிரச்சனையெல்லாம் வந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் 2018 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு பிரகாரம் அவன் என்ன சொல்கிறாங்க, 2007 காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் தமிழ்நாட்டுக்கு 419 கொடுத்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இல்லை, 404 டிஎம்சி, 15 டிஎம்சியை குறைச்சிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு. கர்நாடகாவுக்கு 2007 279நாங்க, இப்போ 270நாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான், சுப்ரீம் கோர்ட் 284, இந்த 14 குறைச்சி இங்கே ஏற்றி விட்டான் கர்நாடகாவுக்கு. மற்றபடி கேரளாவுக்கு அதே 30, பாண்டிச்சேரி. இதுதான் ஓடிட்டுருக்கு. இதில் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இவங்க என்ன கொண்டு வந்தாலும் சார் அங்கே மழை பெஞ்சு தண்ணி வரணும் சார், தண்ணி இல்லைன்னு வச்சுங்க இவனும் திறந்து விட முடியாது. நீங்கள் 107 அந்த உங்கள் இதுலேருந்து எப்போ நீங்கள் திறந்து விட்டாலும் 177 டிஎம்சி வாட்டர் எப்பெல்லாம் திறக்கிறீங்களோ திறந்து விடணுங்கிறாங்க. கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, தண்ணி இல்லை, தண்ணி இருக்க பாருங்கள், இருந்தாலும் நான் திறக்க முடியுங்கிறாங்க. ஸோ இதில் என்ன இவங்க ஒன்று, இது என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன், என்ன இவங்க பண்ணணும், 740 டிஎம்சின்னு சொல்லிட்டீங்க, தமிழ் கர்நாடகாவில் இருக்குன்னு. எப்போ இருக்குது? எல்லா சமயத்திலும் உண்டா? இப்போ தமிழ்நாட்டில் குறுவை இது, இந்த குறுவை இதில் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தண்ணி வேண்டும், அவங்க தண்ணி இல்லைங்கிறான். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த காவிரி வாட்டர் ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு இருக்காங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 15 நாள் தொடர்ந்து, நேற்றிலிருந்து 15 நாள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு 3500 கன அடி தண்ணீர் திறந்து விடணுங்கிறான். அவங்க திறக்கலை. கர்நாடகா சொல்கிறாங்க தண்ணி இல்லைங்க எங்கிட்ட, நான் எப்படி திறக்க முடியுங்கிறான். ஸோ அப்போது தண்ணி உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா யார் பார்க்கறது? ஸோ இதை மேலே இவங்க சொன்னாங்க இல்லையா, தண்ணியை திறந்து விடணும்னு. அப்போ அவங்க போய் பார்க்கணும். நீ 3500 கன அடி தான் கேட்குறோம், 1 டிஎம்சிலாம் கேட்கல, அதாவது 10 மில்லியன்லாம் கேட்கல, 3500 கன அடி கேட்குறோம். அது கூட திறந்து விட முடியாதுன்னால் அப்போ அந்த அளவுக்கு தண்ணி இல்லையா கர்நாடகா? வீம்பு பிடிக்கிறாங்களா? அதான் வீம்பு பிடிக்கிறாங்களா? ரெண்டு சைடில் ரெண்டு இதுவும் பார்த்தலாம். ரெண்டு சைடுனா தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டையும் பார்த்தலாம். அதாவது 3500 கன அடி தான் கேட்குறோம். சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட காவிரி வாட்டர் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அவங்க சொல்கிறாங்க கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் நேற்றுக்கும் கொடுக்கல, இன்றைக்கும் கொடுக்க தண்ணி இல்லைங்கிறாங்க. நீ தண்ணி இல்லைன்னு சொல்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அப்போது சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த வாட்டர் ரெகுலேஷன் அத்தாரிட்டி
அவங்க ஆளை அனுப்பணும். அவங்க ஆளை அனுப்பிச்சு கர்நாடகாவுக்கு இல்லையே தண்ணி இருக்கும்போது எப்படி திறக்க மாட்டேங்கிற, திறந்து விடுன்னு சொல்லணும். இதையும் திறக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ சுப்ரீம் கோர்ட் நியமித்த பாடி மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆர் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்கள் மேலே அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இது என்னுடைய கொஸ்டின். அரசாங்கம் சொன்ன தீர்ப்பையே இவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. மதிக்கலை. மதிச்சிருந்தா தண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே தான் சுப்ரீம் கோர்ட் வருஷம் அதே தான். ஆனால் அரசாங்கம் கொடுத்த தீர்ப்பே மதிக்காதவங்க சட்ட நடவடிக்கைக்கு மட்டும் எப்படி தயங்குவாங்க, பயப்படுவாங்கன்னு எடுத்துக்கிறது இல்லை. இங்கே அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொன்னால் கேட்கணும். அதுதான் எல்லா கண்ட்ரியுமே அந்த நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றம், அவங்க சொல்கிறத கேட்கணும். அந்த உச்ச நீதிமன்றமும் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு டே டு டே ஆக்டிவிட்டிலாம் தலையிடக்கூடாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன ரைட்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதையெல்லாம் எந்த விதத்திலையும் அடிப்படை உரிமைகள், சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே எந்த விதத்திலாவது கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷன் மூலம் அது தடை செய்யப்படுகிறது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து கிடையாது, நீ எடுக்கிற ஆக்ஷன் மத்திய அரசாங்கமாகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் கூடாதும்பாங்க. ஸோ இது இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே எக்ஸப்ட் சைனா ஆர் எக்ஸப்ட் ரஷ்யா, அந்த மாதிரி நார்த் கொரியா, அங்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. ஸோ இப்போது 2-3 வருஷம் முன்னாடி இதே தான். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், உச்ச நீதிமன்றம் சொல்லியும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முடியாது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆர்டிகல் 350C கீழே நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா? இது வந்து ரொம்ப அதிகப்படியான ஆக்ஷன். இந்த ஆர்டிகல் 3 பொதுவாகவே இதான். இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீ உச்சநீதிமன்றம் நீ பாட்டுக்கு சொல்லுப்பா, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், முடியாது அப்படின்னா அப்புறம் எங்கே கண்ட்ரோல் இருக்குது? ஓகே சார், இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். விஜய் வரக்கூடாத அளவுக்கு கர்நாடகாவில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எதுவும் இருக்கா? விஜய் அவர்களை ஒரு முதலமைச்சரே இன்னொரு மாநிலத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு, ஏன்னா நீங்களும் அடிக்கடி பெங்களூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான். பெங்களூர் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பந்த் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பின்னணி ஏதாவது தூண்டுதல் பெயரில் பந்த் அறிவிச்சிருக்காங்கன்னா அறிவிக்கப்பட்ட தேதி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே கிட்ட வருது. ஆகஸ்ட் 13 கிட்ட வருது. ஹோல் சிட்டியுமே, அதாவது ஹோல் ஸ்டேட்டுமே ஒரு பந்தில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தான் வந்து ஏற்படுத்தும். இல்லைங்க இது இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன, அதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எதுவும் பெங்களூரில் நிலவிட்டு இருக்கா? இல்லைங்க, இன்னி தேதிக்கு அசாதாரண சூழ்நிலைலாம் இல்லைங்க. அப்புறம் நம்மளுடைய சிஎம் வர வேண்டாம், பேப்பரை வச்சு படிக்கிறத வச்சு சொல்கிறேன். ஆனால் பெங்களூரில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த விவசாயிகள் அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பர்டிகுலர் சில மாண்ட்வி அந்த ஏரியாலாம் மாண்டியா அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, என்னால் இங்கேயே தண்ணி இல்லை, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய சாகுபடியெல்லாம் இதுவாகுங்கிறாங்க. ஆனால் முன்னாடி நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் சொன்னது 6 அப்படிங்கிறது பொது சொத்து, நேஷ்னல் அசட். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் அது மேலே கண்ட்ரோல் கிடையாது, அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி பார்க்கும்போது கர்நாடகா திறந்து விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. திறந்து விட மாட்டேன்னு சொன்னதுனால தான் சுப்ரீம் கோர்ட், காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், காவிரி வாட்டர் ரெகுலேட்டிவ் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தண்ணி திறக்கணும், அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். இதெல்லாம் முடியாது அப்படின்னால் இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து தமிழ்நாட்டிலே எல்லா அரசியல்வாதிகள், விவசாயி, இவங்க எல்லாருமே சொன்னாங்க, விஜய் இப்போ நீங்கள் அங்கே போகக்கூடாது, ஆகஸ்ட் 3ஆம் தேதி மீட் பண்ணுறதா இருந்து போகாதீங்க, அந்த மாதிரி போனீங்கன்னால் ஒருத்தர் பார்த்து பேசினீங்கன்னால் சுப்ரீம் கோர்ட்டு மூலம் நம்ம எடுக்கின்ற அந்த லீகலி பவுண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் டைல்யூட் ஆகிவிடும், அதனுடைய வீரியம் குறைந்து விடும், அதனால் அங்கே போய் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. விஜய் போய் பேசுகிறார், DK சிவகுமார்னு சொன்னார், அவரை நீங்கள் வாங்க, உங்களை வரவேற்கிறோம். அதையும் தாண்டி விஜய்க்கு ஹெலிகாப்டர் மூலம் அவரை அழைத்து கொண்டு போய் காவிரி டெல்டா ஏரியாவில்
அங்கே காவிரியில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னு விஜயை பார்க்கட்டும் அப்படின்லாம் டிகே சிவகுமார் சொன்னார் ஆகஸ்ட் 3 வர சொல்லி. இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக டிகே சிவகுமார் அந்த கர்நாடக முதலமைச்சருக்கு அரசியல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இதில் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பொலிட்டிக்கல் இது அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். இன்க்ளூடிங் பெங்களூரில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன கர்நாடகாவில் இருக்கிற சின்ன சின்ன அரசியல் பார்ட்டி, அதையும் தாண்டி விவசாயிகள். ஏன்னால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எலெக்ஷன் டியூ 2028, அடுத்த வருஷம் கர்நாடகாவில் எலெக்ஷன் டியூ. ஸோ கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி நதி நீர் அப்படிங்கிறது பெரிய ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இது அதுக்கு அடுத்த வருஷம் பார்லிமெண்ட்டே வருது, அது 2000 அதுக்கு அடுத்த வருஷம் நம்மள்ட்ட ஸ்டேட் எலெக்ஷன் வந்து. அதான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே கவர்மெண்ட்டும் வந்தாச்சுங்க. என்னை பொறுத்த ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறச்ச அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அடுத்த எலெக்ஷனில் என்ன பண்ணுவேன், இது பண்ணும். இன்னைக்கு என்ன பண்ணணும், ரைட்டு எது தப்பு எது அதை முடிவு பண்ணுங்க, அதுதான் முக்கியம். அண்டு தமிழ்நாட்டை நீ சொன்னீங்க, இப்போ நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னா யார் அழுத்தம் கொடுக்கிறார்கள் வர வேண்டாம் என்று? உங்களுடைய பார்ட்னர் காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் மேலிடம் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா, தமிழ்நாட்டிலேருந்து வர விஜயை பார்க்காதேன்னு? அந்த விஜயோடு தான் நீங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க, 2 மினிஸ்டர் போஸ்டையும் வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் காங்கிரஸ் மேலிடம் அந்த மாதிரி இருந்தால் அப்போ ராகுல் காந்தி அவங்க என்ன சொல்லணும்? நேற்று ஒரு நியூஸ் வந்து ராகுல் காந்தி இதில் தலையிட மாட்டார் அப்படி. ஏங்க நீங்கள் தாங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனே ஓடி போய் கூட்டணியில் சேர்ந்தீங்க. நாங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், 2 மினிஸ்டர் போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சதே 5 எம்எல்ஏ, அதில் 2 மந்திரி பதவியும் வாங்கிட்டீங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லை, குறுவை சாகுபடி தண்ணி இல்லைனால் விஜய்க்கு அது ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். விவசாயிகள் கேட்பாங்க, விஜய் என்ன பண்ணுறீங்க, ஏன் தண்ணி திறந்து விடலை? காங்கிரஸோட உங்களுக்கு இது இருக்குல்ல கூட்டணி, காங்கிரஸ் கிட்ட சொல்லி கொண்டு வாங்கன்னு. அப்போ விஜய் கேட்கணும், இல்லை ராகுல் காந்தி அதில் இது பண்ண முடியாதுன்னா அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. கர்நாடகாவில் அது வேற, தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு நிலையாக இருக்கணும். அரசு எப்படிங்க நிலையாக இருக்கும்? இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணி வேணும், தண்ணி திறக்கவில்லை என்றால் சாகுபடி செய்ய முடியாது. அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா விஜயோட ஆட்சி அந்த டேமேஜ் ஆகும் இல்லையா? நேற்று வரைக்கும் சொன்னீங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த உங்களால் டேக்கிள் பண்ண முடியவில்லையே அப்படின்னு விஜய் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ விஜய் காங்கிரஸ் நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ஆட்சியில் இருந்து ஆட்சி கவலாமல் இருக்கிறதுக்கு இல்லை, ஆட்சியில் 2 மந்திரி பதவி வாங்கிக்கிறதுக்கு இல்லை. இதையும் தாண்டி இக்கட்டான சூழ்நிலை அப்போ கர்நாடகா உங்கள் கட்சி தான் ஆட்சி பண்ணுறது. டிகே சிவகுமார்ட்ட பேசுங்க, பேசி என்ன பண்ணுவே தெரியாது. சுப்ரீம் கோர்ட் காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி 3500 கன அடி தண்ணி 15 நாள் திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. நீ திறந்து விடு, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார்.